ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். சிகப்பந்தா வெயில் காலம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இல்லையா, அதனால சிகப்பந்தா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், சிகப்பந்தாவுக்கு ஜீனியை போட்டு கேரமல்ஸ் பண்ணி வச்சுட்டு, இது பால் அதே சட்டியிலேயே பால் ஊற்றி இதை நல்லா ஏடு வர வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இது வரைக்கும் பால் ஊற்றினேன், இவ்வளோ குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க சுற்றி இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விடணும். எடுத்துட்டதுக்கப்புறமா பாதாம் பிசின் இருக்குல்ல, இது பாருங்கள், பாதாம் பிசின் இது தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பால், அதனால் ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மேலே ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிடலாம். அடுத்து பார்ப்போம். இதோ பாருங்கள், பாலும் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. இது அப்படியே இந்த ஆடையை லைட் லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பால் நல்லா திக்காக க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். சரிதா? இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகனா பால்கோவா ஸ்டேஜ்க்கு லேஸாக கூட கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு தனியாக பாலை காய்ச்சிட்டு அது கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு பாதாம் மிஷினை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டு, இது பாக்கெட் பால், ஆக்சுவலாக மாட்டுப்பாலில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துச்சு, தெரியுதா? இந்த ஸ்டேஜ் வரவும் இறக்கிட்டு அடுப்பை அமர்த்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாலை எடுத்து ஊற்றிருக்கேன். முதல்ல காய்ச்ச கேரமல் பாலை பார்த்தீங்களா, 1/2 லிட்டர் பால் இவ்வளவு தான் எடுத்து வச்சுட்டேன். பாதாம் பிசின் ஊறுது. இப்போ இதுக்கு இந்த பால் பார்த்தீங்கன்னா அது திக்கு பால், இது கொஞ்சம் லைட் பால். இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சிச்சுன்னா காஞ்சி எடுத்து வச்சு ஆறட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம், குங்குமப்பூ வேணால் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, ஏலக்காய் நான் போட 2 ஏலக்காய் தட்டி போடுவோம். பால் நல்லா கொதிக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கொதிக்கிற பாலை சிம்மில் வச்சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் தான். அப்படியே ஸ்லோவாக பால் காயுது. சிம்மில் வச்சுட்டேன். இது ரொம்ப பால்கோவா மாதிரி காய்ச்சணும் இல்லை, லைட்டாக கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இப்போ ஊற்றின பால் 3/4 ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் அங்கே பாருங்கள், ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது போட தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு இந்த வாசனை பிடிக்கும், அதனால் போடுறேன்.
இதிலே பாதாம் பொடி 2 ஸ்பூனு கலக்கி காய்ச்சி வச்சுனா இதுதான் பாதாம் பால். இதோ ஆடையை ஒதுக்கி விட்டுறேன். பால் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் லேசாக திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ், இன்னும் 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதுவே போதும், அமர்த்திடலாம். இதோ பாருங்கள், ஜீனியை வந்து கேரமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது இருக்கிறப்ப என்னால் காமிக்க முடியல. வெறும் ஜீனியை அந்த இரும்பு சட்டியில் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஜீனி ஒரு ஸ்டேஜில் மெல்ட் ஆகி வருது. அந்த ஸ்டேஜில் இதை விட இன்னும் லைட் கலராக வரப்போ எடுத்துடணும். ரொம்ப இது பண்ணோம்னா கசப்படிச்சிடுது. இது ஒரு ஸ்பூனு ஊற்றணும். பால் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா அந்த ஆடை கட்டி மேலே பந்து மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு. ஒரு ஸ்பூனில் பால், இது நம்ம பால்கோவா ரெடி பண்ணோம்ல, பால்லேயே செஞ்ச கேரமல்ஸ் மிக்ஸ் பண்ண அது ஒரு ஸ்பூன். இன்னும் 2 ஸ்பூன் கூட போடலாம், நிறையாவும் போடலாம், அது நம்ம விருப்பம்தான். கொஞ்சம் பாதாம் பிசின், ஐஸ்கிரீம், இந்த கேரமல்ஸ் கொஞ்சம் எடுத்து இப்போ நம்ம ஜிகர்தண்டா ரெடி. இதை வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி நமக்கு கார்த்தியாவுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். இந்தாங்க மேடம், கார்த்தியா மேடம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம். அனிதாக்கா செஞ்ச ஜிகர்தண்டா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மதுரையில் கிடைக்கிற ஜிகர்தண்டா மாதிரி இருக்கா, சுமாராக இருக்கா? மதுரையில் கிடைக்கிற ஜிகர்தண்டா மாதிரி இருக்குது. காசு கொடுத்து சொல்ல வைக்கல மக்களே, அதுவாக சொல்லு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நம்மளும் சாப்பிடுவோம். ஓகே பாய். நம்ம கார்த்தி அக்காவுக்கு ஒரு பாய் சொல்லுங்கள். பாய் மக்களே. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏலக்காய்லாம் போட்டு இதுவே சூப்பராக தான் இருக்குது. இதில் பாதாம் பொடி நம்ம வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருந்தோம்னா அதை கொஞ்சம் தூவி விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது.